திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாலாற்றின் பாதுகாப்பை வலியுறுத்தி பாலாறு பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பில் பேரணியாக சென்று பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சர்வதேச நதிகள் பாதுகாப்பு தினத்தையொட்டி வாணியம்பாடியில் பாலாறு பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பில் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் பலர் பாலாற்றை பாதுகாக்க வலியுறுத்தி பாலாறு தொடங்கும் பகுதியான புல்லூர் தடுப்பணையிலிருந்து ஆம்பூர் வரை உள்ள பாலாற்றின் கரையோர கிராமங்கள் வழியாக பேரணியாக சென்றனர். மேலும் பாலாற்றில் நடக்கும் மணல் கொள்ளையை திறனற்ற திமுக அரசு தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜடையம்பட்டி மற்றும் ஆர். கோபிநாதம்பட்டி பேருந்து நிலையத்துக்கு நிழற்குடம் அமைக்கும் பணியினை அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். நீண்ட நாட்களாக நிழற்குடம் இல்லாததால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஒன்றிணைந்து அரூர் எம்எல்ஏவிடம் மனு அளித்தனர். அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிழற்குடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் பங்கேற்று எம்எல்ஏ வே. சம்பத்குமார் பணியினை துவக்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கோதண்ட விளாகம் கிராமத்தில் 4 வழி சாலை விரிவாக்கப் பணியில் விபத்து தடுப்பு அம்சங்கள் இல்லாததால் வாகனங்கள் 20 அடி பள்ளத்தில் விழும் அபாய நிலை உள்ளது. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தினசரி செல்லும் சாலையில் இரும்பு பட்டைகள் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெடுஞ்சாலைத்துறை இதனை கண்டுகொள்ளாததால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் காமராஜர் நகர் ராஜவீதியில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பாக்குமார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அவர்களுடன் நோன்பு கஞ்சி அருந்தினார். அதிமுக நிர்வாகிகள், எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் உள்பட பலர் இதில் பங்கேற்றனர்.